புக் கிடைக்காதவங்க பிள்ளைகள் பிடிஎஃப் ஒருக்கா வாங்கி அதை வச்சு கொஸ்டின்ஸுங்களா சொல்லுங்க. 57ல எத்தனையாவது கொஸ்டின் விளங்கப்படுத்தணும்? ஏழாவது கொஸ்டின் சார். ஏழாவது. ஏழாவது என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு? 10.0.0/10 இல்ல எனும் சார், நீங்க அது வலையமைப்பு முகவரியும் பாருங்க எங்களுக்கு 10.0.0/10 எனும் வலையமைப்பு முகவரியும் ஓகே துணை வலை மறைமுகமும் பயன்படுத்தப்படுகின்ற வலையமைப்பின் இறுதி ஐபி என்றா இறுதி விருந்தோம் இல்ல பிள்ளைகள். இறுதி ஐபி என்பது நாங்க யார் பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகளே. ஒளிபரப்பு. ஒளிபரப்பு. ஒளிபரப்பு நாங்க எப்படி பாக்குறது? ஃபர்ஸ்ட்டுக்கு சொந்தமான எல்லா பீட்டுக்கும் ஒண்ணு போடுறேன். ஸோ இது கிளாஸ் ஏங்கிறதால முதல் துண்டு நெட்ஒர்க்கில் மற்ற மூணும் ஃபர்ஸ்ட்டுக்கு /10 என்பது பிள்ளைகள் 8ஓட 2 கூட்டுடைய வரலையா? 8 பிட் வந்து முதல் துண்டுட, 2 பிட் அடுத்த துண்டத்துல. இப்போ 2 பிட் இருந்த பிள்ளைகள் இங்க 6 பிட்ஸ் தான் இருக்கு. இங்க எங்களுக்கு 8 பிட்ஸ் இருக்குமா? இங்க எங்களுக்கு 8 பிட்ஸ் இருக்கு. முதல் துண்டும் மாற போறது இல்லை பிள்ளைகள். 6 பிட்டு கொண்டு போட்ட 63, 8 பிட்டு கொண்டு போட்ட 255, அடுத்த 8 பிட்டு கொண்டு போட்டா 255. ஓகே, இது எங்களுக்கு ப்ராட்காஸ்ட். ஸோ இந்த ஐபி கமா முதல் விருந்தோம்பன்னு சொன்ன பிள்ளைகள் தந்த நெட்ஒர்க் ஒன்றை கூட்டினா 0 வரும். இதுல என்ன டவுட்? அதாவது சார், கேள்வி வந்து பயன்படுத்தப்படும்னு சொல்லி வந்ததால 254 வராதா? எங்க பயன்படுத்தப்படும் வந்திருக்கு? எங்க பயன்படுத்தப்படும் வந்திருக்கு? தமிழ் என்னன்னு இருக்கால சொல்லுங்களேன். என்னன்ட்டு தமிழ் இருக்கால அந்த நெட்ஒர்க்கோட ஐபி அட்ரஸும் துணை வலை மறைமுகம் பயன்படுத்தப்படுற நெட்ஒர்க். இதுல என்ன அப்ப தமிழ் இருக்கு? நம்மள டவுட் எதுவும் இல்லையே. அந்த நெட்ஒர்க் அட்ரஸும் அந்த சப்நெட் மாஸ்க்கும் யூஸ் பண்ணப்படுகின்ற நெட்ஒர்க்ல சாதனங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி எத்தனை ஐபின்னு சொல்லலையே. அப்படி ஒண்ணு எங்களுக்கு கேட்கிற பிள்ளைகள் எங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? இறுதி ஐபி என்ன? ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட காரணம் முதல் விருந்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட காரணம் என்ன இருக்கு? நீங்க பைலிங்குவலா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாளா? ஏல் இல்ல தமிழ் மீடியம் தானா? தமிழ் மீடியம் தான் சார். தமிழ் மீடியம் தான். தமிழ் விளையாண்டாம உங்களுக்கு சரி இந்த சரி, நெட்ஒர்க் ஓகே. ஐபியும் இந்த சப்நெட் மாஸ்க்கும் யூஸ் பண்ணப்படுகின்ற நெட்ஒர்க்ல. ஓகே ஓகே சார். ரைட். தென் 13வது கொஸ்டினை பாருங்க எங்களுக்கு. கணனி வலையமைப்பு ஒன்று. 13வது கொஸ்டினை பாருங்களா. கணனி வலையமைப்பு ஒன்று 255 255 255 192 எனும் துணைவலை மறைமுகத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட 210 210 210 0 எனும் வலையமைப்பில் கீழே தரப்பட்டுள்ள சாதனங்களுக்காக ஐபி முகவரியை ஒதுக்கியுள்ளது. நம்ம நார்மலா பிள்ளைகள் ஒரு ஐபி அட்ரஸ்ல ஒரு 5 சாதனங்களுக்கு பிள்ளைகள் ஐபியை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்: மேலே சாதனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஐபி முகவரிகள் சரியா அல்லது தவறா என இனங்கண்டு தவறு எண்ணின் அதற்கான காரணத்தை தருக. ரைட். நாங்க சாதனங்களுக்கு வழங்கணும் என்றால் அது என்ன ஐபி? விருந்தோமனர் ஐபி. என்ன ஐபி பிள்ளைகள்? விருந்தோமனர் ஐபி. ஸோ நாங்க விருந்தோமனர் ஐபி முகவரி வீச்சை கண்டுபிடிப்போம் பண்ற பிள்ளைகள் அந்த வீச்சுக்குள்ள வராத எந்த ஒரு ஐபியும் சாதனங்களுக்கு வழங்க முடியாது. எஸ் சொன்னவா என்ன பிள்ளைகள்? ஹாஸ்டட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டோம்ன்ற பிள்ளைகள் ஹாஸ்ட் ரேஞ்சுக்குள்ள வராத ஐபி அட்ரஸ் நாங்க யாருக்கு வழங்க மாட்டோம்? சாதனங்களுக்கு. ஓகே ரைட். விருந்தோம்பு வீச்சு பார்க்கணும்ன்ற பிள்ளைகள் எங்களுக்கு முதல் விருந்தோம்பும் தேவை, இறுதி விருந்தோம்பும் தேவை. முதல் விருந்தோம்பு எப்படி கணிக்கிற சொல்லுங்க. முதல் விருந்தோம்பு எங்களுக்கு எப்படி கணிக்கிறோம்? அந்த நெட்வொர்க் அட்ரஸோட ஒன்றா கூட்டினா வாரது பிள்ளைகள் முதல் விருந்தோம்பு. இறுதி விருந்தோம்பு காணணும்னா எங்களுக்கு யார் தேவை? ப்ராட்காஸ்ட் தேவை. என்றால் நாங்க ஒளிபரப்பு முகவரி எப்படி கண்டுபிடிப்போமா? ஒளிபரப்பு ஓகே முகவரி என்னென்று பிள்ளைகள் வரும் சொல்லுங்க. ஒளிபரப்பு எப்படி காண்றோம் நாங்க ஒளிபரப்பு முகவரிய?
ஸோ கைஸ் எங்களுக்கு இது சி கிளாஸ்ங்கிறதால பிள்ளைகள் முதல் 3 துண்டங்களும் எங்களுக்கு நெட்வொர்க்குக்காக சொந்தம். ஓகே, கடைசி துண்டம் மட்டும் நம்மளே ஹாஸ்டுக்கு இருந்து ஹாஸ்டிற்கு சொந்தமான எல்லா பிட்ஸ்களுக்கும் ஒன்றையிடுவதன் மூலம் ஒளிபரப்பு முகவரியை கணிக்கலாம். இங்க பிள்ளைகள் 192 வந்திருக்க நம்ம ஹாஸ்ட் எத்தனை பிட்கள் இழந்திருந்தால் அந்த பெருமானம் வரும்? 2 பிட். அப்ப 2 பிட்கள் ஹாஸ்ட் நெட்வொர்க்கை நோக்கி போனால் ஹாஸ்டுக்காக இருப்பது பிள்ளைகள் வெறுமனே 6 பிட். இது எங்களுக்கு நெட்வொர்க்கோட துண்டைங்கிற தலைமன் முதல் 3 மாற போறது இல்லை. ஸோ 210, அதே மாதிரி அடுத்து 210, அதே போல அடுத்ததும் 210, 6 பிட்டு கொண்ட போட்ட வார பெருமானம் பிள்ளைகள் 63. இது எங்களோட ப்ராட்காஸ்ட். அப்படின்னா விருந்தோம்புனர் முகவரி வீச்சு என்ன வரும் சொல்லுங்க அப்படின்னு பார்ப்போம். ஹாஸ்ட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் என்ன வரும் சொல்லுங்க. முதல் விருந்தோம் எங்களுக்கு 210, தென் சொல்லுங்க 210, அங்கால 210, 210, 1 முதல் 210, 210, 210, 63 ப்ராட்காஸ்ட் என்றால் 62 யாரு பிள்ளைகள் இறுதி விருந்தோம்பு. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள பிள்ளைகள் எந்த ஒரு ஐபியும் நாங்க சாதனத்துக்கு தொடக்கலாம், சாதனங்களுக்கு வழங்கலாம். ரைட், முதலாவது சாதனம் சொல்றாங்க பிள்ளைகள் 63ஆம் நம்பர் ஐபி. 63 சாதனங்களுக்கு வழங்கலாமா? இல்ல. அப்ப ஆன்சர் தவறு. ஆன்சர் தவறு என்று போடணும் பிள்ளைகள். அப்ப காரணம் நீங்க என்ன போடுவீங்க? இது குறித்த வலையமைப்பினுடைய ஒளிபரப்பு முகவரி ஆகையினால் இதனை வழங்க முடியாது. எழுதுவீங்களா? என்ன காரணம் போடுவீங்க? இது குறித்த வலையமைப்பினுடைய ஒளிபரப்பு முகவரி ஆகையினால். இது குறித்த வலையமைப்பினுடைய ஒளிபரப்பு முகவரி ஆகையினால் இதனை பயன்படுத்த முடியாது. இரண்டாவது ஐபிகள் 61 யூஸ் பண்ணிடலுமா? யூஸ் பண்ணிடலும், அது சரி. மூணாவது பூஜ்ஜியம் பிள்ளைகள், பூஜ்ஜியம் பயன்படுத்தலாமா? ஏழாவது காரணம் என்ன பிள்ளைகள்? அது நெட்வொர்க் அட்ரஸ். வெரி குட். அப்ப நாங்க காரணம் போடக்குள்ள இது குறித்த வலையமைப்பினுடைய முகவரி என்பதனால் இதனை பயன்படுத்த முடியாது. ஓகேவா? இது குறித்த வலையமைப்பினுடைய முகவரி என்பதனால் இதனை பயன்படுத்த முடியாது. ஓகே, நாலாவது ஐபி பிள்ளைகள் 64 யூஸ் பண்ணிடலாமா பிள்ளைகள்? ஏழாவது காரணம் என்ன? விருந்தோம்பு வீச்சை தாண்டிய பிரமாணம். இப்ப நாங்க என்ன போடலாம் காரணம்? குறித்த ஐபி ஆனது விருந்தோம்பு வீச்சிற்கு அப்பால் பட்டோர் ஐபி அல்லது குறித்த விருந்தோம்பு வீச்சினுள் உள்ளடக்கப்படவில்லை. எழுத முடியுமா இல்லையா பிள்ளைகள்? குறித்த விருந்தோம்பு வீச்சினுள் உள்ளடக்கப்படுவது இல்லை. ஐந்தாவது 42 யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். வெரி குட். கிளியர். டவுட் இருக்கா பிள்ளைகள்? டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்றால் அழகான கன்செப்டுக்கு வரலாம் பிள்ளைகள். சப்நெட்டிங் இதுதான் புது கன்செப்ட். இன்றைக்கு விளங்கப்படுத்திமோ நாங்க கிளாஸ் ஏட கொஸ்டின் செய்வோம், பிஏ விளங்கப்படுத்தி விடுவேன். அதனால பி ஏஎல் பிள்ளைகள் நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த கிளாஸோட சப்நெட்டிங் முடியும். சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பிள்ளைகள். ரெடியா நீங்க? ஓகே ரைட். இப்போ அடுத்த ஹெடிங்க பாருங்க பிள்ளைங்களுக்கு. உப வளையாக்கள் அல்லது துணை வளையாக்கள் எனப்படுகின்ற, நல்லா கவனிங்களா, துணை வளையாக்கள். ஓகே, துணை வளையாக்கள் அப்படின்னு சொன்னாம துணை வளையாக்கள் என்பது பிள்ளைகள் நாங்க இங்கிலீஷ்ல வரை சொல்லுவோம் பிள்ளைகள் சப்நெட்டிங் என்று சொல்லி. யார் பிள்ளைகள்? சப்நெட்டிங். ரைட். அது என்ன சப்நெட்டிங் என்று சொன்னா? சப்நெட்டிங் என்று சொன்ன பிள்ளைகள் சப் நெட்வொர்க்கை உருவாக்குற செயற்பாடு, உப வலையமைப்புகளை உருவாக்குற செயற்பாடு. ரைட். நான் சிம்பிளா சொல்லணும் இல்லாம இவ்வளவு காலம் பிள்ளைகள் நாங்க ஒரு மெயின் ரோடு ஒன்றுல எத்தனை வீடுகள் அடிக்கலாம்னு நாங்க பார்த்தோம். எஸ் நோவா? ஒரு மெயின் ரோட்ல எத்தனை வீடுகளை நாங்க அடிக்க முடியும்னு சொல்லி பிள்ளைகள் பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது பிள்ளைகள் ஒரு மெயின் ரோட்ல
எத்தனை உள்ரோடு அடிக்கலாம், ஒவ்வொரு உள்ரோட்லையும் எத்தனை வீடு அடிக்கலாம் பார்க்க போறோம். கிளியர்? ஓகே, ரைட். நல்லா கவனிங்க மகன். துணை வலையாக்கல் அப்படின்னு சொன்னா சப்நெட்டிங் என்று சொன்ன பிள்ளைகள் இதை நாங்க சப்நெட் என்று சொல்லுவோம் மகன். சப்நெட், சப்நெட்டை உருவாக்குற செயற்பாடு தான் சப்நெட்டிங். சப்நெட் என்று சொன்ன பிள்ளைகள் உபவலை அல்லது துணை வலை என்று சொல்லி அழைப்போம் நாங்க. சப்நெட் என்பது பிள்ளைகள் சப் நெட்வொர்க்ஸ். உபவலை என்பது பிள்ளைகள் உபவலை அமைப்புகள். அது என்ன உபவலை என்று சொன்ன பிள்ளைகள் ஒரு பெரிய நெட்வொர்க் உண்டு, நாங்க சின்ன சின்ன நெட்வொர்க்காக உடைப்பமாக இருந்தா பிள்ளைகள் இதற்கு பேர் நம்ம சொல்லுங்க, சப்நெட். ஓகே, பெரிய வலையை கொண்ட பிள்ளைகள் ஒரு ஹியூஜான பிள்ளைகள் ஒரு நெட்வொர்க் உண்டு, நாங்க சிறிய வலையமைப்புகளாக பிள்ளைகள் பிரிக்கும் செயற்பாடுக்கு பேர் நம்ம சப்நெட். உதாரணமா ஒரு கம்பெனி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் கொண்ட பிள்ளைகள் அமைச்சிருக்காங்க. இப்ப அந்த கம்பெனியோட நெட்வொர்க் 4ஆக உடையுது. பிரான்ச் ஏ, பிரான்ச் பி, பிரான்ச் சி, பிரான்ச் டி. ஸோ இந்த ஒரு நெட்வொர்க்கை 4 நெட்வொர்க்கா பிரிக்கிற செயற்பாடுக்கு பேர் நம்ம சப்நெட்டிங். கிளியர்? ஒரு நெட்வொர்க்கை பல துணை வலையமைப்புகளாக உருவாக்குற செயற்பாடுக்கு பேர் தான் துணை வலையாக்கல். இவ்வளவுட்டா? ஓகே, சோ ஒரு கம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் ஒன்று பிள்ளைகள் சிறிய வலையமைப்புகளாக மாறுகின்ற போது எங்களுக்கு முகாமை செய்யக்கூடிய எளிமையான வெரி சிம்பிளான பிள்ளைகள் நெட்வொர்க் கொண்டு வருண்டா. ஓகே, ரைட். பொதுவாக பிள்ளைகள் ஒரு கம்பெனிக்கு ஒரு நிறுவனத்துக்கு பிள்ளைகள் வித்தியாசமான திணைக்களங்கள் வேறு வேறுபட்ட இடங்களில் வருகின்ற போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான லேன பிள்ளைகள் ஒரே ஐபி அட்ரஸை கொண்டு ஒதுக்கணுமா இல்லையா? இந்த டைம் பிள்ளைகள் நாங்கள் என்ன பண்ணுவோம்டா, நெட்வொர்க்கை பண்ணுவோம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் படிக்க வேண்டியது பிள்ளைகள் சப்நெட். ரைட், பாருங்க டியூட்ல subnetting the process of dividing a large network into smaller more manageable subnetworks or subnets. என்ன அர்த்தம் பிள்ளைகள்? தமிழ் வேணுமென்று எழுதிக்கோங்க பிள்ளைகள். துணை வலையாக்கம் என்பது துணை வலையாக்கம் என்பது துணை வலையாக்கம் என்பது ஒரு பெரிய வலையமைப்பு ஒன்றினை ஒரு பெரிய வலையமைப்பு ஒன்றினை ஒரு பெரிய வலையமைப்பு ஒன்றினை சிறிய ஒரு பெரிய வலையமைப்பு ஒன்றினை ஒரு சிறிய ஒரு பெரிய வலையமைப்பு ஒன்றினை சிறிய முகாமை செய்யக்கூடிய வலையமைப்புகளாக பிரிக்கும் செயற்பாடு சிறிய முகாமை செய்யக்கூடிய வலையமைப்புகளாக பிரிக்கும் செயற்பாடு சிறிய முகாமை செய்யக்கூடிய வலையமைப்புகளாக பிரிக்கும் செயற்பாடு துணை வலையாக்கம் எனப்படும். சப்நெட்டிங். பாருங்க, subnetting is the process of dividing a larger network into smaller more manageable subnetworks அல்லது subnet. Okay, so subnetting helps optimize the use of IP addresses, improve security and reduce network congestion. It involves taking an IP address and applying a subnet mask to create multiple subnetworks within the larger network. Clear? என்ன அர்த்தம்? நம்ம ஒரு பெரிய நெட்வொர்க்ல பிள்ளைகள் நாங்கள் ஒரு சப்நெட் மாஸ்கை பயன்படுத்தி வித்தியாசமான பிள்ளைகள் நிறைய நெட்வொர்க்கை நாங்கள் உருவாக்க போறோம். ரைட், இதை தமிழில் நாங்கள் படிக்க போறோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். டவுட் இருந்தா கேட்டுறணும். செகண்ட் கொஸ்டின் நீங்க செய்யணும். கிளியர்? கவனிங்க பிள்ளைகள், இதுல சி பார்ட்ல பிள்ளைகள் சாரி கிளாஸ் சில முதலாவது கொஸ்டினை பாருங்க. 202 நல்லா கவனிங்களா? 202 196 ஓகே 14.0/27 எனும் வலையமைப்பு முகவரியும் உபவலை மறைமுகமும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பணிப்பினலை கருத்தில் கொண்டு கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. ஓகே, கிளாஸ் கேட்டிருக்குமோ கிளாஸுக்கு நீங்க என்ன பதில் அளிப்பீங்க சொல்லுங்க. என்ன கிளாஸ் பிள்ளைகள்? இது எங்களுக்கு வகுப்பு சி. துணைவலை மறைமுகம் கேட்டிருக்காங்க பிள்ளைகள், என்ன சொல்வீங்க ஆன்சர் பார்ப்போம். சப்நெட் மாஸ்க் என்னமோ சொல்லுங்க. /27 எப்படி உடையும் எங்களுக்கு? 24 + 3 24 + 3 பிள்ளைகளுடைய வார்.
அப்படி என்றால் சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு 24 புள்ளிகள் 255 255 255. தென் 3 பிட்ஸ்களை இழந்த புள்ளிகள் வார பெருமானம் 2 to 4. ஓகே, 224. 224. வெரி குட். இங்க மொத்தமாக எத்தனை ஐபி முகவரிகளை உருவாக்கலாம் என்று கேட்டு புள்ளிகள். உருவாக்கக்கூடிய ஐபி காரணம்னா ஹாஸ்டோட பீட் எங்களுக்கு தேவை. மொத்தம் 32. நெட்வொர்க்கு போனங்களை கழிப்போம்னா 5 மகன். அப்ப 2 சமன் 32 ஐபி உருவாக்கலாம். இது ஓகேயா? இப்ப எத்தனையை Okay, sir. பயன்படுத்தலாம் அப்படிலாங்க? 2 2 மொத்தம் 30 ஐபி அட்ரஸ் புள்ளிகள் பயன்படுத்தலாம். டவுட் இருக்கா மணி இதுல? டவுட் இருக்கா? இல்ல sir. இல்ல. பட் எங்களுக்கு 5th கொஸ்டினை பாருங்க மகன். 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் புள்ளிகள். இதில் உருவாக்கக்கூடிய மொத்த துணை வலைகள் எத்தனை? டோட்டல் நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் எத்தனை? ரைட். பிள்ளைகள் மொத்த துணை வலைகள் எத்தனை மகன்? மீனிங் மொத்த துணை வலையமைப்புகள் எத்தனை? ஓகே, டோட்டல் சப் நெட்வொர்க்ஸ் எத்தனை சொல்லி மகன் கேட்காங்க. ரைட். இந்த சப்நெட்டை கணிக்கணும் பிள்ளைகள். இதற்கு ஒரு சமன்பாடு இருக்கு பிள்ளைகள். 2 எண்ணாம் அடுக்கு என்று சொல்லக்கூடிய சமன்பாடு. யார் மகன்? 2 to the power n. ஓகே, கிவ் மீ a second. ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு சார். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா எதை சொல்ல? இந்த கணக்கையா? இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க கிளாஸுக்கு வரலன்னு சொன்னா முதல் ரெக்கார்டை பார்த்து போட்டு கிளாஸ்ல ஜாயின் ஆகும். ஏன்னா இது நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அங்க ஆல்ரெடி வந்து பிள்ளைகள் இது படிச்சது பழமையான கணக்கு. இப்ப வந்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இந்த 4 கொஸ்டினையும். நான் கிட்டத்தட்ட 4-5 வகுப்புகளாக தான் படிச்சுட்டு வரோம். இன்றைக்கு நாங்க படிப்பிக்கிற புது கான்செப்ட்ல டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஓகே, நாங்க பேஜ் நம்பர் 60 60ஆம் நம்பர்ல கொஸ்டின் செஞ்சுட்டு வரோம். இதுல பிள்ளைகள் சப்நெட்டிங் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் பார்த்துட்டு வரோம். முதல் 4 களி நாங்க வளமையாக பார்த்த களி. 5வது பாருங்க பிள்ளைகள். இதுல எத்தனை உப வலையமைப்புகளை உருவாக்கலாம்னு சொல்லி இருக்கு பிள்ளைகள். எத்தனை உப வலையமைப்புகளை உருவாக்கலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்களை கேட்டாங்க கிளாஸ் என்னன்னு சொல்லி. 2வது சப்நெட் மாஸ்க கேட்டாங்க. 3வது எத்தனை ஐபிஓ உருவாக்கலாம்னு கேட்டாங்க. 4வது எத்தனை விருந்தோம்பு செய்யலாம்னு கேட்டாங்க. 5வது பிள்ளைகள் எத்தனை துணை வளைவுகளை உருவாக்க முடியும்னு கேட்காங்க பிள்ளைகள். சப் நெட்வொர்க்ஸ் எத்தனை உருவாக்கலாம்னு கேட்டா பிள்ளைகள் இதை கணிப்பதற்கான சமன்பாடு மகன் 2 எண்ணாம் அடுக்கு. ரைட். என் என்பது பிள்ளைகள் ஹாஸ்டில் இருந்து நெட்வொர்க்கை நோக்கி இரவலாக வழங்கப்படுகின்ற பிட்ஸ்களின் எண்ணிக்கை. இஸ் இட் ஓகே? ஹாஸ்டில் இருந்து நெட்வொர்க்கை நோக்கி இரவலாக வழங்கப்படுகின்ற பிட்ஸ் 2 அடுக்கா போட்டீங்கன்னா பிள்ளைகள் வார்த்தையாரங்களுக்கு சப்நெட். நீங்க சொல்லுங்க மகன், இங்க உங்களுக்கு எத்தனை பிட்ஸ் பிள்ளைகள் போயிருக்கு? எத்தனை பிட்ஸ் போயிருக்கு சொல்லுங்க? 3 பிட் பிள்ளைகள். எனவே 2 3ஆம் அடுக்கு சமன் 8 சப்நெட் பிள்ளைகள் உருவாக்கலாம். இஸ் இட் ஓகே? எத்தனை சப்நெட் மகன்? 8 சப்நெட்ஸ். 8 நெட்வொர்க்கை நாங்க உருவாக்கலாம். கிளியர் மகன்? டவுட் இருக்கா? நாங்க இதுக்கு முதல் செஞ்ச கணக்கு பிள்ளைகள் 24 என்பதனால் அங்க ஒரே நெட்வொர்க்கை மட்டும்தான் அடிக்கலாம். ஏன்னா இழக்கப்பட்ட பிட்டங்களுக்கு 0. ஸோ 2 0 எங்களுக்கு 1 ஒரு நெட்வொர்க் தான் அடிக்கலாம். கிளியர்? டவுட் இருக்கா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க பிள்ளைகள். 6வது எங்களுக்கு ஒவ்வொரு உபவலைகளுக்குமான துணை வலை முகவரி என்ன? 7வது மகன் ஒவ்வொன்றுக்குமான ஒளிபரப்பு முகவரி என்ன? 8வது ஒவ்வொன்றுக்குமான விருந்தோம்பு ஐபி என்ன? ஒவ்வொன்றுக்குமான இறுதி ஐபி என்ன? ஒவ்வொன்றுக்குமான விருந்தோம்பு வீச்சு என்ன? சோ இதை காட்டுறது பிள்ளைகள் எங்களுக்கு ஈஸி, சார்டா போறது. ஓகே, சோ மகன் எங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 6 7 8 10 9. ரைட். இந்த 9 அதே மாதிரி 10 இல்லையா? இந்த எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் பிள்ளைகள் நாங்க ஒரு சார்ட் மூலமா காட்டலாம். ஓகே, இப்ப நாங்க பிள்ளைகள் இங்கால போறோம் பாருங்க மகன். எங்களுக்கு சப்நெட் அட்ரஸ் என்று சொல்லி போறோம் பாருங்களா. சப்நெட் அட்ரஸ் துணைவலையின் முகவரி. கிளியர்? ரைட். தென் அடுத்த லைன்ல பிள்ளைலாம் போறோம் பாருங்க மகன். இதுல முதல் விருந்தோம்பு ஐபி, ஃபர்ஸ்ட் ஹாஸ்ட் ஐபி. ரைட். அதே போல பிள்ளைகள் அடுத்த லைன்ல போறோம் பாருங்க மகன். எங்களுக்கு லாஸ்ட் ஹாஸ்ட் ஐபி. ஓகே, இறுதி விருந்தோம்புனர் ஐபி.
அதே மாதிரி இதுக்கு அடுத்த லைன்ல போறோம் பாருங்க பிள்ளைகள். ஒளிபரப்பு முகவரி எனப்படுகின்ற ப்ராட்காஸ்ட் ஐபி. அங்கால ஹாஸ்ட் ஐபி ரேஞ்ச் நீங்க போடுவீங்க இசியூலி பிள்ளைகள். அது என்ன ஹாஸ்ட் ஐபி ரேஞ்ச் என்ன சொன்னா முதல் விருந்தோம்பு இருந்த பிள்ளைகள் இறுதி விருந்தோம்பு வரை போடுவீங்களா இல்லையா? போடுவீங்களா இல்லையாமா நீங்க? ரைட். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களா பிள்ளைகள். நாங்க ஒட்டுமொத்தமா எத்தனை நெட்வொர்க் அடிக்கலாம்னு சொன்னோம் சொல்லுங்க. 8 நெட்வொர்க் அடிக்கலாம்னு சொன்னோம். எஸ் சொன்னோம் பிள்ளைகள். 8 நெட்வொர்க். ஸோ 8க்குமான பிள்ளைகள் ப்ரோ போறோம் பாருங்க. 1 2 3. ஓகே, இது எங்களுக்கு 4th நெட்வொர்க். இது எங்களுக்கு 5th 6th 7th அண்ட் தென் 8வது நெட்வொர்க் பிள்ளைகள். கிளியர்? ரைட். பாருங்களா மகன் நல்லா கவனிங்கடா. சப்நெட் என்பது பிள்ளைகள் நாங்க இன்னும் அங்கட பார்ஷியல சொல்லணும்டா சின்ன சின்ன நெட்வொர்க் பிள்ளைகள் நாங்க உருவாக்க போறோம். தனியா இருந்த ஒரு நெட்வொர்க் பிள்ளைகள் உடைச்சி 8 நெட்வொர்க் பிள்ளைகள் நாங்க உருவாக்க போறோம். ஸோ ஒரு நெட்வொர்க்கை பிரிச்சு பிள்ளைகள் 8 நெட்வொர்க்கை நாங்க உருவாக்கணுமாக இருந்தாம அந்த ஒரு நெட்வொர்க்கை சம அளவான 8 தொகுதிகளாக பிரிக்கணும். இஸ் இட் ஓகே? சம அளவான 8 தொகுதிகளாக பிரிப்போம். ஓகே, அந்த ஒவ்வொரு தொகுதிகளுக்குமான கேப் பிள்ளைகள் எங்களுக்கு மாறாது, சம அளவான தொகுதிகளாக காணப்படும் பிள்ளைகள். ஸோ ஒவ்வொரு துணை வலைகளுக்கும் இடையிலான கெப்பை கணிப்பதற்காக பிள்ளைகள் ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குடா. ஒவ்வொரு துணை வலைகளுக்குமான கெப்பை கண்டுபிடிக்க ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு பிள்ளைகள். என்ன அந்த சமன்பாடு என்றால் ஒரு பிளாக் சைஸில் இருந்து யாரிலிருந்து பிள்ளைகள் ஒரு பிளாக் சைஸில் இருந்து துணை வலை மறைமுகத்துக்கு இழந்து போற பிட்ஸ்களின் பெருமானத்தை பிள்ளைகள் கழிக்கணும். ஓகே, நீங்க சொல்லுங்க மேன். துணை வலை மறைமுகத்துக்காக இழந்து போற பிட்ஸ் 3ண்டா 3ஆல வந்த பெருமானம் எங்களுக்கு யாரு மேன்? 224. எனவே நாங்க இந்த கொஸ்டினுக்கு பிள்ளைகள் பிளாக் சைஸ்ல இருந்து 224 கழிப்போம். ஓகே, பிளாக் சைஸ் என்பது பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கோம் ஐபி அட்ரஸ் பிள்ளைகள் 4 தொகுதிகளை கொண்டிருக்கும் என்று பிள்ளைகள். இந்த ஒரு தொகுதி தான் பிள்ளைகள் பிளாக் என்று சொல்லுவோம். இந்த ஒரு தொகுதியில 0 தொடக்கம் 255 வரையிலான பெருமானங்களை பிள்ளைகள் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அப்படின்றால் ஒரு பிளாக் சைஸ் யார் இருக்குமா எங்களுக்கு 0 to 255 வரையிலான வீச் என்ற பிள்ளைகள் ஒரு தொகுதியில மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கும் சொல்லுங்க. 0 தொடக்கம் 255 மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸ் பிள்ளைகள் சொல்லுங்க. 0 தொடக்கம் 255 சொன்ன பிள்ளைகள் மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸ்? 256 256. சோ நீங்க 256 இருந்து பிள்ளைகள் 256 இருந்து யாரை கழிப்பீங்க? 224 கழிச்சீங்கன்னா மிச்ச கேப் எத்தனைங்களுக்கு? எத்தனை மேன்? 32. 256 இருந்து 224 போகும் பிள்ளைகள் மிச்சம் எங்களுக்கு 32. ஓகே, கொஞ்சம் நல்லா கவனிங்க பிள்ளைகள். இது கேப் எங்களுக்கு 32 என்பதனால் சப்நெட்டட் அட்ரஸ் பிள்ளைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு 32 அப்படிகள் இன்க்ரீஸ் ஆகும் என்று அர்த்தம் பிள்ளைகள். ஓகே, ஒவ்வொரு நெட்வொர்க்குமான இடைவெளி எங்களுக்கு 32 அர்த்தம். கிளியர்? கிளியர் விஷயம் லைட் அப்படிகள். நாங்க 8 நெட்வொர்க் அடிக்க போறோம் தானே, அந்த 8 நெட்வொர்க் பிள்ளைகள் சம அளவான கேப்பா தான் பிரிக்கிற ஒவ்வொன்றுக்குமான கேப் எங்களுக்கு பிள்ளைகள் 32. இது கிளியரா? ஓம் சார். எப்பொழுதும் எங்களுக்கு முதலாவது நெட்வொர்க் பிள்ளைகள் 0 இருக்கும். ஓகே, இது கிளாஸ் சி என்பதனால கிளாஸ் சியில முதல் 3 துண்டும் நெட்வொர்க்குக்கு கடைசி துண்டம் ஹாஸ்டிக் இல்லையா? சோ ஐபி அட்ரஸ் எங்களுக்கு 202 196 14 0 ஸ்லாஷ் பண்ணி பிள்ளைகள் நெட்வொர்க் அட்ரஸ் எடுத்துக்கின்ற போது ஸ்லாஷ் பண்ணி நெட்வொர்க்கோட சப்நெட் மாஸ்க காட்டணும் பிள்ளைகள். எத்தனை மணிங்களுக்கு? 27. கிளியர்? இது பிள்ளைகள் 202 196 14 0வோட பிள்ளைகள் 32 கூட்டினா 32/27. கிளியர்? ஒவ்வொன்றுக்கு நாங்க 32 கூட்ட போறோம் பிள்ளைகள். அப்ப இவரை சொல்லுங்க எங்களுக்கு 202 196 14 32 32 64/27. 4வது பிள்ளைகள் 202 196 14 64 32 96/27. சொல்லுங்க 202 196 14
96 32 128/27. அதே போல 202 196 14 128 32 160/27. அதே போல 202 196 14 160 32 192/27. ஸோ 202 196 14 192 32 224/27. ஓகே மேம், ரைட்டாடா? நெட்வொர்க் அட்ரஸ் போடுறது ஓகே மேம்? நீங்கள் செஞ்சது சரியான அப்படிகள் கடைசி நெட்வொர்க்கோட பெருமானம் சப்நெட் மாஸ்கோட பெருமானமாக காணப்படும். ஓகே, பாருங்க, கடைசி நெட்வொர்க் எங்களுக்கு 224 புள்ளிகள், சப்நெட் மாஸ்கோட பெருமானம் எங்களுக்கு என்ன மேம்? 224. கிளியர்? கிளியர்? ஓகே, ஓகே சார். பிள்ளைகள் ப்ராட்காஸ்ட் வந்துங்க அப்படி கணிக்கிறேன் ஹாஸ்டுக்கு சொந்தமான எல்லா வீட்டுக்கு நாங்க கொண்டு போறோம் பிள்ளைகள். சொல்லுங்க மேம், முதல் 3 துண்டங்களும் எங்களுக்கு நெட்வொர்க்குக்கு சொந்தம், கடைசி துண்டு மட்டும்தான் பிள்ளைகள் ஹாஸ்டுக்கு இருந்தது. அதுல 27 நாம 24ஓட 3 பிட் இழந்துட்டாரு பிள்ளைகள். இப்ப 3 பிட்டை இழந்தாம எங்களுக்கு மிஞ்சுவது எத்தனை பிட் பிள்ளைகள்? 5 பிட். ஸோ ஃபர்ஸ்டுக்கான ப்ராட்காஸ்ட் யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க மேம். முதல் 3 எங்களுக்கு மாறாது. 202 196 14 வந்து பிள்ளைகள் 5 பிட்டு கொண்ட போட்டா 31 வரும். எஸ் சொன்னவா? ஸோ இந்த நெட்வொர்க்குக்கான ப்ராட்காஸ்ட் பிள்ளைகள் 202 196 14 31. கிளியர்? பிள்ளைகள் நல்லா கவனி, ப்ராட்காஸ்ட் என்பது பிள்ளைகள் ஒரு நெட்வொர்க்கோட லாஸ்ட் ஐபி தானே. இங்க பாருங்க, இந்த நெட்வொர்க் 0, அடுத்த நெட்வொர்க் 32. அப்ப இந்த நெட்வொர்க் யாருல முடிவார்? சொல்லுங்களேன். முதலாவது நெட்வொர்க் எங்களுக்கு 0 பிள்ளைகள், அடுத்த நெட்வொர்க் 32. இந்த ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் யாருல முடியும்? 31. கிளியர்? அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், 64 அடுத்த நெட்வொர்க் இந்த நெட்வொர்க் யாருல முடியும்? 63. 63. இஸ் இட் ஓகே? ஸோ 202 196 14 63 இவருக்கான ப்ராட்காஸ்ட். ஒரு பிள்ளை கேட்கலாம், சார் எப்படி இது 63 எப்படி வந்தா? எங்களோட ப்ராட்காஸ்டோட அதிகரிப்பு எத்தனை நாள் நடக்குது பிள்ளைகள்? முதலாவது நெட்வொர்க்கு 31 எப்படி வந்த? 0ல இருந்து 32வது ஆள் 31. ஸோ 32ல இருந்து 32வது ஆள் யார் பிள்ளைகள்? 63. 32ஓட 31 கூட்டு என்ன வரும் எங்களுக்கு? 63. நெட்வொர்க்கோட 31 கூட்டினா அப்படியே ப்ராட்காஸ்ட் வரும். அதுதான் நாங்க ஷார்ட்கட்ல அப்படி பார்க்கும். இந்த நெட்வொர்க் 0, அடுத்த நெட்வொர்க் 32. இவர் யாருல முடிவார்? 31. இந்த நெட்வொர்க் 32, அடுத்த நெட்வொர்க் 64. இவர் யாருல முடிவார்? 63. அடுத்த நெட்வொர்க் 96 பிள்ளைகள், இவர் யாருல முடிவார்? 95. அப்ப சொல்லுங்க, இவருக்கான ப்ராட்காஸ்ட் 202 196 14 95. அப்ப சொல்லுங்க, அடுத்தது 128. இவருக்கான ப்ராட்காஸ்ட் யார் பிள்ளைகள்? 127. முதல் 3 வருமா? அடுத்த எங்களுக்கு 160 என்றால் இவர் யார் பிள்ளைங்களுக்கு? வெரி குட், 159. அதே மாதிரி அடுத்தது எங்களுக்கு 192 பிள்ளைகள், இவர் யாருல முடிவார்? 190. வெரி குட். அடுத்து 224 நம்ம, இவர் யாருல முடிவார் எங்களுக்கு? 223. அடுத்ததுக்கு நாங்க செக் பண்ண வேலையில் பிள்ளைகள் நாங்க என்ன செய்யலாம்? ப்ராட்காஸ்டோட ரேஞ்ச் எங்களுக்கு 31. 224ஓட 31 கூட்டினா யார் வரும் எங்களுக்கு? 255. அவர்தான் லாஸ்ட். அதுல போய் நாங்க என்ன பண்ணலாம்? நம்ம 224ஓட 32 கூட்டினா 256. அதுல இருந்து 1 கழிச்சா 255. கிளியர்? கிளியர் பிள்ளைகள்? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? வாய் திறந்து பேசுங்கடா. நோ சார். இல்ல சார். முதல் விடுந்தோம் என்பது பிள்ளைகள், முதல் விடுந்தோம் என்பது தந்த நெட்வொர்க் அட்ரஸோட உண்ட கூட்டுரு. ஓகே, நெட்வொர்க் அட்ரஸோட உண்ட கூட்டினா வாரது பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் காஸ்ட். நெட்வொர்க் எங்களுக்கு யாருமா? 0. 0ஓட பிள்ளைகள் ஒண்ட கூட்டினா எப்பொழுதும் ஒண்ட கூட்டுறத ஒண்ட கழிக்கிறதோ பிள்ளைகள் கடைசி துண்டு. சொல்லுங்க, இவரோட ஃபர்ஸ்ட் காஸ்ட் யார் வருவார் பிள்ளைகள்? 202
196 14 1 இவரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் அப்படிகள் பாப்போம் 32 சொன்ன யாருங்களுக்கு 33 33 அப்ப இவருக்கு யாருமா எங்களுக்கு 65 92 யாருங்களுக்கு 97 128 நம்ம 160 ஓகே 192 நம்ம 224 இஸ் இட் ஓகே லாஸ்ட் காஸ்ட் எப்படி காண்ற ப்ராட்காஸ்ட் இது ஒன்று கழிக்கிற அப்படிகள் 31 ஒன்று போனா 30 63 ஒன்று போனா 62 95 ஒன்று போனா 94 நீங்க ஃபுல்லா எழுதணுமா நான் ஷார்ட்டா போடுறேன் 127 ஒன்று கழிச்சா 126 191 159 எங்களுக்கு ஒன்று போன அப்படிகள் 158 191 ஒன்று போனா 190 இங்கால 222 இங்கால 254 டவுட் இருக்கும் டவுட் இருக்குமா இல்ல சார் இங்கால விருந்தோம்பனர் வீச்சு பிள்ளைகள் முதல் ஐபி இருந்து முதல் ஹாஸ்ட் ஐபி இருந்து இறுதி ஹாஸ்ட் ஐபி வரைக்கும் கிளியர் இது கஷ்டமா இருக்கு அப்படிகள் இல்ல சார் ஒன்றை தானே கணிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் ப்ராட்காஸ்டை கணிச்சோம் கரெக்டாக நெட்வொர்க் ஏன் கிளியரா போடுவீங்கடா ஒன்றை கூட்டி கோச்சி போடுறோம் ரெண்டரைக்கு இப்போ மற்றதை செய்யலும் உங்களுக்கு ஓம் சார் குயிக்கண்டு செய்யுங்க அப்போ 5 நிமிஷம் டைம் தரேன் குயிக்கண்டு செய்யுங்க இதுல மறக்காம நான் சொல்லும் போது நான் சொல்ற ஆள் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அட்டெண்டன்ஸை யார் யார் வந்திருக்கான்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புங்க ஓகே கிளாஸுக்கு வராம கூத்தடிக்கிறாக்களை நான் ரிமூவ் பண்ண போறேன் ரெண்டாவது செய்யுங்களா குயிக்கா செஞ்சுட்டு ஃபினிஷ்டான்னு சொல்லி போடுங்க அப்படியே
முடிஞ்சா ஓகே ஆமாம் சார். சார். என்னுடைய ஸ்கிரீன் கிளியரா இருக்கா அப்படி இல்லாம இருக்கா? ஒயிட் போர்டு வந்து கிளியரா கிளியர் தான் இல்லாம சார் இருக்கா? இருக்கு. கிளியர் தானே? கிளியரா தான் சார் இருக்கு. ரைட். Question number 2 பாருங்க மேம். Question number 2. நூற்றி தொண்ணூற்றி ஆறு 189 ஓகே 19 எனும் வலையமைப்பு முகவரியும் 255 255 255 192 எனும் துணை வலை மறைமுகமும் பயன்படுத்தப்படுகின்ற பணிப்பினாலை கருத்தில் கொண்டு கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு முன் என்ன கிளாஸ் கேட்டிருப்பாங்க, அது செஞ்சிருப்பீங்க, அதுல பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பிள்ளைகள் என்ன கேட்டிருக்குடா? சப்நெட் மாஸ்க். அது தந்து இருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டின் எப்படி மாத்துங்கண்டா, துணை வலை மறைமுகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ்கள் எத்தனை என்று மாத்துவோம். துணை வலை மறைமுகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ்கள் எத்தனை என்று பிள்ளைகள் மாத்துங்க கொஸ்டின். அப்படி என்ன சொல்லுங்க, எத்தனை பிட்ஸ் எங்களுக்கு? எத்தனை பிட் பிள்ளைகள்? 24 26 பிட்ஸ். மொத்தமாக எத்தனை ஐபி உருவாக்கலாம் எடுக்கிறோம்? என்ன அர்த்தம்? 32 26 6 பிள்ளைகள் 2 இன் 6 சமன் 64 ஐபி உருவாக்கலாம். ஓகே, எத்தனையை பயன்படுத்தலாம் சொல்லுங்க? 2 இன் 6 சயர் 2 62 ஐபி அட்ரஸஸ். ஐந்தாவது பிள்ளைகள் எத்தனை துணை வழிகளை ஏற்படுத்தலாம் என்று கேட்டிருக்கு பிள்ளைகள். மேலதிகமாக இழக்கப்பட்ட பிட்ஸ்களின் எண்ணிக்கை மொத்தம் 2 ஆகையால 2 இன் 2 சமன் சொல்லுங்க பிள்ளை பார்ப்போம். 4 2 சமன் 4 சப்நெட் பிள்ளைகள் நாங்க உருவாக்கலாம். இது ஓகேடா? 4 சப்நெட் பிள்ளைகள் நாங்க உருவாக்கலாம். அப்போ ஒவ்வொன்றுக்குமான கேப் என்னென்று வருமா சொல்லுங்க. கேப் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க 256 மைனஸ் 256 இருந்து பிள்ளைகள் சப்நெட் மாஸ்க்கு போற 192 192 கழிச்சோம்டாம கேப் எங்களுக்கு 64 64. கிளியர்? ரைட். இப்போ நாங்க அந்த டேபிள் அடிச்சோம்டாம ஈஸியா நாங்க ஃபீல் பண்ணலாம். இப்போ இது எங்களுக்கு பிள்ளைகள் சப்நெட் அட்ரஸ்மெண்ட் சப்நெட் என்று போறோம்னா ரைட். இங்க பிள்ளைங்களுக்கு முதலாவது விருந்தோம் பிள்ளைகள் நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்ட் என்று போடுறோம். தென் இறுதி விருந்தோம் பிள்ளைகள் போறோம் பாருங்க லாஸ்ட் ஹாஸ்ட் என்று சொல்லி. அங்காலமா நான் போறேங்க ப்ராட்காஸ்ட். அங்கால நீங்க விருந்தோம்ப வச்சு போடுவீங்க. ஓகே, நான் போடல பிள்ளைகள், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மொத்தம் 4 நெட்வொர்க் இல்லையா? 4 நெட்வொர்க் பிள்ளைகள் நாங்கள் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணமாக இருந்தா 4 ரோ வரப்போ பிள்ளைகள் அந்த 4 ரோவையும் போடுறோம். ரைட். சொல்லுங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எப்பொழுதும் 0 பிள்ளைகள். 196 189 19 0 ஸ்லாஷ் என்ன வருமா? 26. அடுத்த சொல்லுங்க அப்போ 196 189 19 64 ஸ்லாஷ் 64 ஸ்லாஷ் 26. அடுத்தது 196 189 19 64 64 128 ஸ்லாஷ் 26. லாஸ்ட் 196 189 19 192 ஸ்லாஷ் 26. ஓகேடா? இப்ப சொல்லுங்க முதல் விருந்தோம்பு யாரங்களுக்கு நெட்வொர்க் அட்ரஸோட ஒன்றை கூட்டணுமா? இருக்கட்டும், ப்ராட்காஸ்ட் கணிப்போமா? ஷார்ட் வீட்லயே பார்க்கலாம் ப்ராட்காஸ்ட். அடுத்தது 64 நம்ம இவரோட ப்ராட்காஸ்ட் யாரா இருக்கும்? 196 189 19 சொல்லுங்க அப்போ 61. கிளியர்? அடே அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு 64டாடா. அப்ப லாஸ்ட் எங்களுக்கு யாரடா இருக்கும்? 63.
63. அடுத்த நெட்வொர்க் 128 நம்ம நூற்றி இவருக்கான இருபத்தி ப்ராட்காஸ்ட் யாருடா? 196, 189, 19. சொல்லுங்க அப்போ 120. ஏழு. அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு 192 நம்ம இவரோட லாஸ்ட் எங்களுக்கு யார் அப்படிகள் 196, 189, 19, 190. 191 ஒவ்வொன்றுக்குமான ப்ராட்காஸ்ட் அந்த பிள்ளைகள் மாறுபடுது எத்தனையால? 63, 63. ஸோ 192 லாஸ்ட் யாரா இருக்குமா எங்களுக்கு? 196, 189, 19. சொல்லுங்க அப்போ 255. டவுட் இருக்கா? டவுட் இருக்காடா? இல்ல சார். ரைட். முதல் விருந்து கேட்ட பிள்ளைகள் தந்த நெட்வொர்க்கோட ஒன்றை கூட்டணும். ஸோ 0வோட ஒன்றை கூட்டினா 1, 64 ஒன்றை கூட்டினா 65, 128 ஒன்றை கூட்டினா 129, 192, 193. 63 ஒன்றை கழிச்சா 62, 127 ஒன்று போனா 126, 191 ஒன்று போனா 190, 255 ஒன்று போனா 254. கிளியர்? டவுட் இருக்கும்? இல்ல சார். இல்ல. ரைட். ஸோ நீங்க அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள் அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 16 எங்களுக்கு வராது பிள்ளைகள். அடுத்தல 16 நெட்வொர்க் அடிக்கணுமே 16 கொஸ்டினுக்கு வராது. மேக்சிமம் 8 தான் எங்களுக்கு வரும். அதனால அடுத்த கொஸ்டின் நீங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைகள். மூணாவது செஞ்சு குயிக்கண்டு மனசால சொல்லுங்க அப்படி இல்லைங்க. மூணாவதுக்கு என்ன வரும்? பிள்ளைகள் எங்களுக்கு கேட்டிருக்காங்க 192, 192, 192, 0/25. ஸோ கிளாஸ் கேட்டிருக்காங்க பிள்ளைகள். சி கிளாஸ் துணைவாளி மரமும் என்னவும் வரும் உங்களுக்கு? சப்நெட் மாஸ்க் 25 பிள்ளைகள் 24ஓட ஒன்றை கூட்டணும். ஓகே. ஸோ கைஸ் எங்களுக்கு ஒன்றை கூட்டணும் நம்ம மொத்தம் எங்களுக்கு சப்நெட் மாஸ்கை பார்த்தோம்னா 255, 255, 255. சொல்லுங்க அப்போ 128. அடுத்த எங்களுக்கு எத்தனை ஐபி உருவாக்கலாம்னு கேட்டிருக்குமோ 32ல 25 போகும்னு சொன்னா மிச்சம் 7, 2 7 சமன் 128. பிள்ளைகள் வந்து உருவாக்கக்கூடிய ஐபியை கொஞ்சம் நல்லா பாருங்க பிள்ளைகள். இப்ப இந்த நாங்க இதுக்கு முதல் செஞ்ச கணக்குல 64 ஐபி உருவாக்கலாம்டா. ஒவ்வொன்றுலையும் 64 ஐபி. இது விளங்கிட்டாடா? 1 இருந்து 63, 64, 65 இருந்து 127, 64, 129 இருந்து 191, 64. ரைட். 193 இருந்து 155, 64. அப்போ ஒவ்வொன்றுலையும் 64, 64. இப்ப நாங்க இங்க 2 நாளில் 128 ஐபி உருவாக்கலாம் பிள்ளைகள். ஒவ்வொரு நெட்வொர்க்லயும் எத்தனை ஐபி வரும்? 128. எத்தனையை பயன்படுத்தலாமா சொல்லுங்க? 2 7 2 என்ன வரும்? 126. எத்தனை நெட்வொர்க் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க? ஒரு பிட்டு தான் இருந்திருக்கா? 2. எத்தனை நெட்வொர்க்? 2 நெட்வொர்க். வெரி குட். அப்படி 2 ரைட். அப்போ ஒன்றுக்குமான கேப் என்ன வருமா? 256 இருந்து ஒரு பிட் போன பரமான 128 கழிச்சோம்னா 128 தான். 128 ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் 0, அடுத்த நெட்வொர்க் 128. கிளியர்? முதலாவது நெட்வொர்க் எங்களுக்கு 192, 192, 192, 0. ரெண்டாவது நெட்வொர்க் 192, 192, 192, 128. சரியா? ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்ல ப்ராட்காஸ்ட் என்ன வரும் பிள்ளைகள்? 192, 192, 192. 127. 127 வெரி குட். 127. அடுத்த நெட்வொர்க்குக்கான ப்ராட்காஸ்ட் 255. கிளியர்? ஆமா சார். ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கோட பிள்ளைகள் ஹாஸ்ட் ஐபி ரேஞ்ச் எங்களுக்கு 1 இருந்து 126. செகண்டோட ஹாஸ்ட் ரேஞ்ச் எங்களுக்கு 129 இருந்து 254. ஓகே. வாயால சொல்ல முடியுமா இல்லையாமா உங்களுக்கு ஐபி? கஷ்டமா இருக்கா? இப்ப கிளாஸ் பி நீங்க அடுத்த கிளாஸ் பி கிளாஸ் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க பிள்ளைகள். ஐடியா ஒன்று தரம் பாருங்க பிள்ளைகள். கிளாஸ் பியை பொறுத்த மட்டும் முதல் 2 துண்டும் யாருக்கு சொந்தம் பிள்ளைகள்? நெட்வொர்க்கோட. மற்ற 2 யாருக்கு சொந்தம் பிள்ளைகள்? ஹாஸ்ட். இழப்பு நடக்கிறது 2ஆம் துண்டா, 3ஆம் துண்டா, 4ஆம் துண்டா? எங்க இழப்பு நடக்கும்? 3. எங்க? 3. ஒருவேளை பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கொண்டு தராங்கன்னு வைங்க இவங்களா எங்களுக்கு லைக் எங்களுக்கு 172, 18, 00/ மேபி எங்களுக்கு 17 தராங்கன்னு வைங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பிள்ளைகள் 17 சொன்னா 16ஓட ஒன்றை கூட்டி இருக்கணும். எத்தனை நெட்வொர்க் அடிக்கலாம் இந்த சப்நெட் மாஸ்க்ல?
ரெண்டு ரெண்டு வெரி குட் 16 செகண்ட் நம்ம ரெண்டு நெட்வொர்க் அடிக்கலாம் ஒவ்வொன்றுக்குமான கேப் என்ன பிள்ளைகள் 128 128. ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 172.18.0.0/17 அது கேஸ்ல செகண்ட் நெட்வொர்க்டா 172.18 ஆ இங்க எங்களுக்கு 128 4வது 0/17 இஸ் இட் ஓகே? ஓகே சார். ஏன்னா கிளாஸ் பிங்கிற தலைமுறை எங்களுக்கு அதிகரிப்பு நடக்கும் எங்க பிள்ளைகள் எங்களுக்கு 3ஆம் துண்டத்துல. ஏன்னா சப்நெட் மாஸ்க்கும் நாங்க எழுதி பார்த்தோம்னா எப்படி வரும் எங்களுக்கு 255.255.1280 சப்நெட் மாஸ்க் போலானே வரும் எங்களுக்கு வருவார் முதல் ரெண்டும் நெட்வொர்க்கிட 3ஆம் துண்டு மட்டும் வந்து மிச் ஆகும். இஸ் இட் ஓகே? 4ஆம் துண்டு யாருமா எங்களுக்கு 0 கிளியர். ஆமாம் சார். ஏ கிளாஸுக்கு வருகின்ற போது பிள்ளைகள் அதிகரிப்பு எங்க நடக்கும் எங்களுக்கு ரெண்டாவது 2ஆம் துண்டு ரைட். அப்ப சொல்லுங்கம்மா எங்களுக்கு இந்த நெட்வொர்க்கோட ப்ராட்காஸ்ட் யாரா இருக்கும்? இவர் இந்த ப்ராட்காஸ்ட் இவரோட லாஸ்ட் யாரா இருக்குமா? அடுத்த நெட்வொர்க் 128.0 இவர் யாருங்களுக்கு 172.18 பாப்போம் 127.255 இஸ் இட் ஓகே? 127.255 என்ன சொன்னாதான் அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு 128.0 ஆரம்பிக்கும். இது ஓகேமா? ஓகேடா. ஓகே சார். 128.0 அடுத்த நெட்வொர்க்ண்டா 127.255. அப்ப இவர் என்ன ப்ராட்காஸ்ட் வரும் பிள்ளைகள் 172.18 மாறாது 128ஓட 127 கூட்டினா 255 தொங்கல் பிள்ளைகள் 255 கிளியர். டவுட் இருக்கோ? இல்ல சார். ரைட். கொஞ்சம் இப்போ என்ன பண்ணுங்கண்டா யாராச்சும் ஒரு ஆள் எனக்கு இப்போ குயிக் அண்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அட்டெண்டன்ஸ் அனுப்புறீங்களா? அந்த அட்டெண்டன்ஸ் அனுப்ப முதல் நான் யாருன்னு சொல்றேன்னா ஒயிட் கேப்போம் ஆக்கள்கிட்ட ஓகேன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நேம் யார் இருக்கா? ஆயிஷாக்கு ஓகே அவள்? பார்ட்டிசிபெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிடுங்க. ஏழுமா? ஓகே சார். ஓகே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு சொல்லுங்க மேல். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் தருவோம் டியூட்டியை. சரிங்களா? சப்ரீனாவும் இருக்கீங்க. சப்ரீனா எடுங்க மேல். விஷ்ணுஜன் சார் பிசியில் ஜாயின் ஆகிருக்கேன் சார். பேசலையா? அதான் சிக்கல். ஃபுல்லா போட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ற ஒருத்து போ. ஒரு யார் இருக்கா? பானுஜன் ஓகே மேன். ஓகே சப்ரீனா தேங்க்யூ. எடுத்தீங்க நீ? ஓகே ஓகே இப்போ வாட்ஸ்அப் பண்ணி விடுங்களேன் எனக்கு. தென் லீவ் ஆகுங்க பிள்ளைகள். அந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் செஞ்சுட்டு அனுப்புங்க. அடுத்த கிளாஸ் எங்க எப்படி இருக்கு? நாளைக்கு நாளைக்கா? நாளைக்கு சார். நாளைக்கு என்ன? ஓகே. ஸோ நாளைக்கு பிள்ளைகள் கொஸ்டனுக்கு ஆன்சரோட வந்துருங்க. நான் கேட்பேன் கண்டிப்பா ஆன்சர். டவுட் நான் பிள்ளைகள் வாட்ஸ்அப் பண்ணுங்களா? அவசரம் வேண்டாம் கால் பண்ணுங்க. ஓகே குட் நைட். குட் நைட்.